பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, தேவனால் எல்லாம் கூடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. பிரைஸ் காட். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நான் நம்பினவர்கள், நான் விரும்பினவர்கள், அல்லது பணம் படைத்தவர்கள், பதவி படைத்தவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், மற்ற மனிதர்களால் செய்ய முடியாத அநேக காரியங்களை நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? தேவனால் எல்லாம் கூடும். அதே லூக்கால வாசிக்கிறோம், அவரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஒன்று உண்டோ? ஒன்றுமே இல்லை. மனுஷனால் கைவிடப்பட்ட அநேக காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். மனுஷனுடைய ஞானத்திற்கு எட்டாத அநேக நன்மைகளை, அநேக வல்லமையான காரியங்களை இன்றும் எனக்கு செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். இதுவரை நீங்கள் நம்பின மனிதர்களால் செய்ய முடியாத அநேக காரியங்களை இந்த வாரத்தில் நான் உங்களுக்கு முன்னின்று துணை நின்று செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இதுவரை பார்க்காத ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. எந்த காரியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், எந்த காரியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நம்பி நம்பி உலகத்தையும் உலகத்தை சார்ந்தவைகளையும் நம்பி ஏமாற்றத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிறீர்களா? உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். ஸ்தோத்திரம். சரீர உறுப்புகளையே அவரால் மாற்ற முடியும். செத்தவனையே ஆண்டவரால் மாற்ற முடியும். ஸ்தோத்திரம். கல்லறைக்கு போனவங்க வீடு வந்ததா சரித்திரமே இல்லை. ஆனா பைபிள்ல வாசிக்கிறோம், பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி, கல்லறைக்கு போனவர்களை கர்த்தர் உயிரோடு கொண்டு வந்தாரா? எத்தனை ஒரு ஆமென் சொல்றீங்க? ஒரு சிலர் ஹாஸ்பிட்டல்ல சொல்லுவாங்க, நான் செத்து பிழைச்சு வந்தேன், எனக்கு நான் செத்துட்டேன் அப்படின்னு நினைச்சேன், ஆனா வந்துட்டேன். அது ஹாஸ்பிட்டல்ல. ஆனா கல்லறையில போய் அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு யாரும் வந்தாங்களா? இல்ல. எலிசாவின் நாட்கள்ல அவன் செத்து அவனை புதைக்க போகிற இடத்துல எலிசாவின் எலும்பு பட்ட மாத்திரத்தில் அவன் உயிரோடு வீட்டிற்கு திரும்பினான் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். புதிய ஏற்பாட்டில் லாசருவை கல்லறையில் அடைத்து வைத்து விட்டார். எல்லாரும் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க, 4 நாள் ஆயிடுச்சு, நாரும். சோத்திரம். மனுஷனால் முடியாதது தேவனால் கூடும் என்ற காரியங்களுக்கு இதை காட்டிலும் என்ன ஒரு பெரிய காரியம்? ஆண்டவர் சொல்லுகிறார், செத்து போன உயிரையே என்னால எழுப்ப முடியும்னா, செத்து போன சோத்திரம் அல்லது சாக பிழைக்க கிடக்கிற உங்கள் பிசினஸ், உங்க கையின் பிரயாசத்தை, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை, உங்க சரீரத்தை நான் மறுபடியும் உயிர்ப்பிப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷம் சபையிலே நிமிரக்கூடாத கூனி 18 வருஷம். ஸ்தோத்திரம். பெதஸ்தா குளத்துல ஒருத்தர் 38 வருஷம் வருஷ கணக்காய் வியாதியினால் பிசாசு அநேகரை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். எந்த மனுஷனாலும் அவர்களை சுகமாக்க முடியல. தேவதூதனே வந்து பெதஸ்தா குளத்துல அவன் கலக்கும் பொழுது அந்த 38 வருஷமாய் படுத்தவன் அங்கேதான் இருந்தான். வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். மருத்துவர்கிட்ட போனாங்க, மனுஷன்கிட்ட போனாங்க, தேவதூதன் வந்தான். ஆனால் அவர்களால் சாதிக்க முடியாததை எல்லாவற்றையும் செய்ய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் இயேசு அங்கே வந்த மாத்திரத்தில்
அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனால் சாதிக்க முடியாத அநேக காரியங்கள் கர்த்தர் சாதிக்க முடியும். டாக்டர்களால சாதிக்க முடியாத கர்த்தர் சாதிக்க முடியும். பெரிய படை தலைவர்களால் சாதிக்க முடியாதத கர்த்தர் சாதிக்க முடியும். உங்கள் உறுப்புகளையே மாற்ற முடியும். நாகமான் பெரிய படை தளபதி, அவன் பெரிய சோத்திரம், அவன் இராணுவத்தில் முக்கியமானவன். அந்த ராஜாவுக்கு அவனை சுகமாக்க முடியல, அல்லது அவனுக்கு இருக்கிற பணத்திற்கு, அவனுக்கு இருக்கிற பதவிக்கு அவனே சுகத்தை தேட முடியல. தேவ மனுஷனை தேடி போகிறான். அங்கே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். பைபிள்ல வாசிக்கிறோம், யோர்தானில் 7 முறை மூழ்கி எழுந்திர மாத்திரத்தில் அவன் சரீரம் சிறு குழந்தையின் சரீரத்தை போல் மாறினதா. எத்தனை ஒரு அந்த உறுப்பையே, அந்த சரீரத்தையே ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் பண்ணிட்டான். ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. உங்க சரீர உறுப்பு, எந்த உறுப்பு டேமேஜா இருந்தாலும் ஆண்டவர் அதை இன்றைக்கு டிரான்ஸ்பர்மேஷன் பண்ண போகிறார். அதிலே ஒரு மறுரூபம் உண்டாக போகிறது. ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் எல்லாம் செய்வார். அந்த நாகமானுடைய சரீரம், ஒருவேளை அவனுக்கு 50 வயசு இருக்கலாம், அவன் தோலெல்லாம் சுருங்கி போய் இருந்திருக்கலாம், குஷ்டரோகத்தினால் அவன் தோல் அழுகி போய் இருக்கலாம். ஆனா கர்த்தர் டிரான்ஸ்பர்மேஷன், அந்த அற்புதம் செய்த உடனே அவனுடைய தோல், அவனுடைய சரீரம் சிறு குழந்தையின் சரீரத்தை போல் மாறினதாம். உங்கள் சரீரத்தில் அப்படிப்பட்ட சில உறுப்புகளை புதிதாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. அவரால் எல்லாம் கூடும். சாரால் ஸ்டேட்மெண்ட் சொல்றா, என் கற்பம் செத்து போயிடுச்சு. இவளுக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்றா, அவருடைய சரீரமும் செத்து போயிடுச்சு. 2 பேருடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. அவன் சரீரமும் செத்து போயிடுச்சு, இவளுடைய கற்பமும் செத்து போயிடுச்சு. கிழவனாய் இருந்தார்கள். தோத்திரம், மனுஷனால் முடியாதது தேவனால் கூடும் அல்லவா. அந்த வல்லமை அவர்கள் மேல் நிழலிட்டது, அந்த வல்லமை அவர்களை தொட்டது. சோத்திரம், செத்து போன கற்பத்தில் 100% சோத்திரம் நன்மையாய் பெற்ற ஈசாக்கை கர்த்தர் உருவாக்கினார். இந்த வார்த்தை ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை கற்பத்தில் அடைக்கப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? மனுஷனால் முடியாதது, டாக்டர்களால் முடியாதது கர்த்தர் செய்ய போகிறார். அவரால் கூடும். ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில இதுவரை உங்களால முடியாதது, உங்க உறவினர்களால் முடியாதது, நீங்கள் நம்பினவர்களால் முடியாத அநேக காரியங்களை கர்த்தர் முன்னின்று செய்ய போகிறார். நம்புங்கள். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? தேவனால் எல்லாம் கூடும். மனுஷனால் கூடாதவைகளும் தேவனால் கூடும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் யாவையும் செய்ய போகிறார். தாவீது சொல்றார்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து செபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. மனுஷர்களால் ஏமாற்றப்பட்டு, மனுஷர்களால் கைவிடப்பட்டு, மனிதர்களை நம்பி ஆண்டவரை தோல்வியை சந்தித்து இந்த சத்தத்தை கேட்கிற என் ஜனத்திற்கு கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினால ஒரு அற்புதம் நடப்பதாக. உம்மால் எல்லாம் கூடும் என்பதை யார் நம்பி அறிக்கை செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் ஆமென்றும் ஆமென் என்றும் அநேக நன்மைகள் புதிதாய் உருவாக்கப்பட்டு இறங்குவதாக என்று நான் செபிக்கிறேன். பெரிய மாற்றங்கள் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். அவனால் கூடாதது இயேசுவால் கூடும். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.